அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சென்றேன். என்னுடன் என் அஷரி குலத்தை சார்ந்த இருவரும் இருந்தனர். அவர்களில் ஒருவர் என் வலப்பக்கத்திலும் இன்னொருவர் என் இடப்பக்கத்திலும் இருந்தார். அப்போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்கிக் கொண்டிருந்தார்கள். என்னுடன் வந்த அவ்விருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஏதேனும் அரசாங்க பதவி அளிக்குமாறு கோரினர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு மூசாவே அல்லது அப்துல்லாஹ் இப்னு கைஸே என்றார்கள். நான், சத்திய மார்க்கத்துடன் தங்களை அனுப்பியவன் மீதானையாக, இவர்கள் இருவரும் தம் மனதில் இருந்ததை என்னிடம் தெரிவிக்கவும் இல்லை, இவர்கள் பதவி கேட்பார்கள் என்று எனக்கு தெரியவும் செய்யாது என்று சொன்னேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதழுக்கு கீழ் துருத்தி கொண்டிருந்த பல் துலக்கும் குச்சியினை இப்போதும் கூட நான் பார்ப்பதை போன்றுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பதவியை விரும்புபவருக்கு நாம் பதவி கொடுப்பதில்லை அல்லது ஒருபோதும் கொடுக்க மாட்டோம். எனவே அபு மூசாவே அல்லது அப்துல்லாஹ் இப்னு கைஸே, நீங்கள் யமன் நாட்டிற்கு ஆளுநராக செல்லுங்கள் என்றார்கள். அவ்வாறே அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் நாட்டிற்கு சென்றார்கள். பிறகு அபு மூசா அவர்களை பின்தொடர்ந்து முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சென்றபோது அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு தலையணை ஒன்றை அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து வைத்து, வாகனத்திலிருந்து இறங்குங்கள், இதில் அமருங்கள் என்றார்கள். அப்போது அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அருகில் ஒருவர் கட்டப்பட்டிருந்ததை கண்டு, இவர் யார் என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் யூதராயிருந்து இஸ்லாத்தை தழுவினார், அதற்கு பிறகு இஸ்லாத்திலிருந்து வெளியேறி யூதராகிவிட்டார் என்றார்கள். மீண்டும் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அமருங்கள் என்று கூறினார்கள். அதற்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை, அல்லாஹ்வுடையவும் அவனுடைய தூதருடையவும் தீர்ப்புப்படி இவருக்கு மரண தண்டனை அளிக்கப்படாத வரை நான் அமரமாட்டேன் என்று 3 முறை சொன்னார்கள். எனவே அவருக்கு மரண தண்டனை அளிக்கும்படி அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உத்தரவிட அவ்வாறே அவர் கொல்லப்பட்டார். பிறகு அவர்கள் இருவரும் இரவில் நின்று வணங்குவதை குறித்து பேசிக் கொண்டார்கள். அப்போது அவர்களில் ஒருவர், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் இரவில் சிறிது நேரம் நின்று வணங்குகிறேன், சிறிது நேரம் உறங்குகிறேன். நின்று வணங்குவதற்கு நான் பிரதிபலனை எதிர்பார்ப்பதை போன்றே என் உறக்கத்திற்கும் நான் பிரதிபலனை எதிர்பார்க்கின்றேன் என்றார்கள். சஹீஹுல் புகாரி 6923.